வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் தமிழர்களின் மிக பழமையான மரபுசார்ந்த மற்றும் சக்திவாய்ந்த காவல் தெய்வமான கருப்பசாமியின் ஆழமான வரலாறு. அவரின் உருவம், வழிபாடு மற்றும் மக்களின் நம்பிக்கை பற்றி விரிவாக பார்க்கலாம். கருப்பசாமி என்பது ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. இவர் காவல் தெய்வம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் கிராமங்களின் எல்லைகளை காக்கும் பாதுகாவலராக இருப்பது. பழங்காலங்களில் கிராம மக்கள் இயற்கை, காட்டு மிருகங்கள், திருடர்கள் மற்றும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு பெற இவ்வாறான காவல் தெய்வங்களை வழிபட்டனர். அந்த வரிசையில் மிக முக்கியமானவர் கருப்பசாமி. கருப்பு என்ற சொல்லுக்கு இருள், மர்மம், சக்தி என்ற அர்த்தங்களும் உள்ளன. தீய சக்திகளை அழிக்கும் வல்லமை கொண்டதால் இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. சாமி என்பது தெய்வத்தை குறிக்கும். அதனால் கருப்பசாமி என்பது தீயதை அழிக்கும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்று பொருள் கொள்ளலாம். கருப்பசாமியின் வரலாறு எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் பெரும்பாலும் நாட்டுப்புற கதைகள் மற்றும் தலைமுறை தலைமுறையாக வந்த நம்பிக்கைகளில் இருந்து வந்தது. சிலர் இவரை ஐயனாரின் முக்கிய காவலராகவும் படைத்தளபதியாகவும் கூறுகின்றனர். ஐயனார் இரவு நேரங்களில் குதிரையில் சுற்றி கிராமத்தை காக்கும்போது கருப்பசாமி அவருடன் இருந்து பாதுகாப்பு வழங்குவார் என்று நம்பப்படுகிறது. மற்றொரு புராண நம்பிக்கையில் சிவபெருமானின் கோபத்திலிருந்து உருவான சக்தியாக கருப்பசாமி கருதப்படுகிறார். அநியாயம், பொய், அக்கிரமம் அதிகரிக்கும் போது அதை அடக்குவதற்காக இந்த தெய்வம் உருவானது என்று கூறப்படுகிறது. மேலும் பல நாட்டுப்புற கதைகள் கருப்பசாமியை ஒரு உண்மையான வீரராக சித்தரிக்கின்றன. அவர் ஒரு மனிதராக இருந்தபோது கூட நீதிக்காக உயிரை பணயம் வைத்து போராடியவர். குற்றவாளிகளை தண்டித்து பலவீனர்களை காத்தவர். அவரது இறப்பிற்குப் பிறகு மக்கள் அவரை தெய்வமாக உயர்த்தி வழிபட்டனர். கருப்பசாமியின் உருவம் மிகவும் வலிமை மற்றும் பயத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். பெரிய மீசை, கண்ணில் கடுமை, கையில் அரிவாள் அல்லது வாள், சில இடங்களில் சங்கிலி, கோல் போன்ற ஆயுதங்களுடன் காணப்படுகிறார். இது அவர் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார், தீயதை உடனே அழிப்பார் என்பதை குறிக்கிறது. சில கோயில்களில் அவர் குதிரை, நாய் போன்றவற்றுடன் காணப்படுகிறார். நாய் உண்மைத்தன்மையை மற்றும் பாதுகாப்பை குறிக்கும் ஒரு சின்னமாக கருதப்படுகிறது. வழிபாட்டு முறைகள் மிகவும் தனித்துவமானவை. பொதுவாக தேங்காய் உடைத்தல், கற்பூர ஆரத்தி, மலர் சமர்ப்பித்தல் போன்றவை நடக்கின்றன. சில கிராமங்களில் ஆடு பலி போன்ற மரபுகள் இன்னும் தொடர்கின்றன. இது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தை பொறுத்தது. இரவு நேர பூஜைகள் மிகவும் முக்கியமானவை. அந்த நேரத்தில் சமயாடிகள் வழியாக கருப்பசாமியின் அருள் வெளிப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. மக்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்பார்கள். கருப்பசாமி மிகவும் கடுமையான நீதித் தெய்வம். அவரின் முன் போய் சொன்னால் உடனே தண்டனை வரும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதனால் கிராமங்களில் நிலம், சொத்து, குடும்ப பிரச்சனைகள் போன்றவை வந்தால் கருப்பசாமி சன்னதியில் சத்தியம் செய்து உண்மையை நிரூபிப்பது வழக்கம். இது ஒரு சமூக நீதி முறையாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மதுரை அழகர்கோவில் கருப்பசாமி மிகவும் புகழ்பெற்ற தலம். அங்கு கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி என்று அழைக்கப்படுகிறார். அதுபோல சேலம், திண்டுக்கல், கரூர், விருதுநகர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல இடங்களில் கருப்பசாமி கோயில்கள் பரவலாக உள்ளன. ஒவ்வொரு கோயிலும் தனித்துவமான வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகளை கொண்டுள்ளது. இன்றைய காலத்திலும் கருப்பசாமி மீது மக்களின் நம்பிக்கை குறையவில்லை. வேலை, குடும்பம், உடல்நலம், நீதிமுறை பிரச்சனைகள் போன்ற பல விஷயங்களுக்கு மக்கள் அவரை நாடுகிறார்கள். கருப்பசாமி காப்பார் என்ற நம்பிக்கை இன்னும் பலரின் மனதில் வலுவாக உள்ளது. முடிவாக, கருப்பசாமி என்பது வெறும் ஒரு தெய்வம் அல்ல. அவர் ஒரு காவலன், ஒரு நீதிபதி, ஒரு வீரன், ஒரு நம்பிக்கை. மனிதர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதை கற்பிக்கும் ஒரு சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட ஆன்மீக மற்றும் வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. கூப்பிய கைகள்.